ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் எப்படி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி python.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா, python.org இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பைத்தானோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே போயிட்டு டவுன்லோட்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளையண்ட் ஓப்பன் ஆகும். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஊடாடு முறைமை, அதாவது இன்ட்ராக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டராக்டிவ் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு 9 + 11 என்னன்னு நான் கேட்குறேன். அது என்ன சொல்லுது? 20ன்னு சொல்லுது. இப்போது பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொன்னால் ஹலோன்னு சொல்லுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு 200 - 10 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லுது. இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு பதில் சொல்கிற மாதிரி இன்ட்ராக்டிவ். இதுக்கு பேர் தான் ஊடாடு முறைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ சிம்பிளாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பைத்தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிருச்சு. ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் என்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.